இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம சிந்திப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் நேசித்த ஜனம். இந்த ஜனங்களுக்காகவே நான் வந்தேன்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். இந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவர் வனாந்தரத்தில் அவங்க 40 வருஷம் அதிசயமாக ஆண்டவர் என்ன செஞ்சார், நடத்தி வந்தார். அவங்களோடு கூட இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவங்க அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க பாவம் செய்வாங்க, அது நிமித்தம் அவங்க பாடுபடுவாங்க, அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுக்க ஒரு இரட்சகனை அனுப்புவார். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, பழையபடி என்ன செய்வாங்க, பாவம் செய்வாங்க, பாடுபடுவாங்க, தேவனிடத்தில் முறையிடுவாங்க, ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுப்பார், திரும்ப பாவம் செய்வாங்க. இப்படி தான் ஒரு சர்க்கிளில் அவங்களுடைய வாழ்க்கை காணப்பட்டுச்சு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை திரும்ப திரும்ப செய்து ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு முறுமுறுக்கிறவங்களா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா தான் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சாங்க, காணப்பட்டாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம நிறைய நேரம் நம்ம அப்படி தான் ஆண்டவர் என்ன செய்கிறோம், துக்கப்படுத்துகிறவங்களா, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறவங்களா என்ன செய்கிறோம், காணப்படுறோம். ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், மறுபடியும் அதே காரியத்தை தேவனுக்கு விரோதமாக நம்ம என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம், செயல்படுறவங்களா என்ன செய்கிறோம், காணப்படுறோம். அதைத்தான் அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தாங்க. இது நிமித்தம் அவங்க பாருங்கள், அந்த வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டு போனாங்க. அவங்க செய்த பாவத்து நிமித்தம், ஆண்டவரை வேதனைப்படுத்தின நிமித்தம் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. ஒரு முறை ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் யாரும் அங்கே போக போகிறது இல்லைன்னு சொல்லி. அதனால் கானான் தேசத்துக்கு தான் ஆண்டவர் நடத்திட்டு போகிறார். நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கேருந்து எகிப்திலேருந்து புறப்பட்டவங்கள 2 பேர் தான் போனாங்க, காலேபும் யோசுவாவும். அவங்களுடைய மற்ற ஜனங்களுடைய சந்ததிகள் தான் அந்த தேசத்துக்குள்ளே போனாங்க. மற்ற எல்லாரும் வனாந்தரத்தில் அவங்க அழிக்கப்பட்டு போனாங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் அவங்க செய்த பாவம். ஆண்டவரை வேதனைப்படுத்தின காரியத்து நிமித்தம் அவங்க என்ன செஞ்சாங்க, அழிக்கப்பட்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அது நிமித்தம் அவங்க கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிக்க முடியாமல் போயிட்டு, இன்றைக்கி நம்மளும் கூட நம்முடைய வாழ்க்கையில், நம்ம வனாந்தரமான வாழ்க்கையில், கர்த்தர் நடத்துகிற பாதையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறோமா, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்கிறவங்களா நம்ம காணப்படுறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆண்டவரை பிரியப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வாழும்போது நம்ம பரம கானானுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் என்ன செய்வார், சேர்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறாரு. இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியத்தை நம்ம மீண்டும் மீண்டும் செய்து ஆண்டவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்தும் போது நம்மளும் என்ன செஞ்சிருவோம், இந்த வாழ்க்கையில் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாதபடி நம்ம அழிக்கப்பட்டு என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். ஏன்னா பாவம் அவ்வளவு கொடூரமான ஒரு காரியம். ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன உண்டு, ஒரு விளைவு கண்டிப்பாக உண்டு. அது அன்றைக்கி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது நிமித்தம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதை அனுபவித்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம வாழ்க்கை பாதையில் ஒவ்வொரு நாள் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இந்த நாளில் நான் யாரையாவது காயப்படுத்தி பேசுனேனா, நான் யாருக்கு விரோதமாக செய்தேனா, உண்மை துக்கப்படுத்துகிற காரியத்தை நான் செய்தேனா, நான் பேசிட்டேனா, என் செயல் எப்படி இருந்துச்சு, என் வாழ்க்கையில் நான் இப்படி செய்தேனான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்தி நம்ம படுக்கைக்கு என்ன செய்யணும், போகிறவங்கள நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். நம்ம பாவத்தோடு நம்ம வாழும்போது, நம்ம பாவத்தோடு இருக்கும்போது சந்தோஷத்தை இழந்து போயிடுவோம். அந்த நித்திய சந்தோஷமும் நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. பரம கானானுக்குள்ளே போகிற அந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போயிடுவோம். அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் ஆண்டவரே, அப்பா, அவங்க அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டதப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள், பிரியமில்லாத வழிகளை நாங்கள் போகக்கூடாது ஆண்டவரே. அந்த பரம கானானை சுதந்திரிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுறவங்க தான் அதை பிடித்து கொள்ள முடியும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட அந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்களும் எங்கள் குடும்பங்களும் பங்குள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யும். நீங்கள் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.